வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொருளையாக்குவோம். உலகை புதியதாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழ உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழ உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரது அருட்கரம் இந்த வாரம் முழுவதும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். அவர் தருகின்ற ஞானமும் அருளும் ஆற்றலும் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சோதனைகளையும் வேதனைகளையும் கண்டு பயந்து ஓடுவது மனித வாழ்வு அல்ல. எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை இந்த போராட்டங்கள் நமக்கு ஒரு தொடர் போராட்டமாக இருந்தாலும் கூட வெற்றி கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தன்னம்பிக்கை இல்லாமல், அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் மன்னித்து
நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரவேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரவேலருக்கு மீண்டும் மன்னா கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக. ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை
இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்று அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரே துணை, இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை, இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார்.
அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் மண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்கு, நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் வீட்டை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓராட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்டு எந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, தவக்காலம் 4ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கிறோம். அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் நம் வாழ்க்கை சூத்திரமாக சொல்லித்தருவதை பார்க்க போகிறோம். விளக்கம் இல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஓமையை ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகிறார். காணாமற் போன ஆட்டு ஓமையையும் திராக்மா ஓமையையும் காணாமல் போன மகனின் ஓமையையும் இந்த அதிகாரம் பெற்றிருக்கிறது. நாம் படித்தது காணாமல் போன மகனை பற்றியே. இந்த நற்செய்தியின் பின்னணி, எருசலேம் நோக்கிய தனது பயணத்தில் இயேசு தனது சீடர்களுக்கு இறைவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். அதாவது, இவர் பாவிகளோடும் அவர்களை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று பரிசேயர்கள்
மறைநூல் அறிஞர்கள் இயேசுனுடைய சீடரிடம் முணுமுணுத்தார்கள். அதாவது பளிச்சுன்னு சொல்லணும்னா, தீண்டத்தகாதவர்களோடு உங்களுடைய தலைவர் உறவு கொள்கிறாரே, இது நியாயமா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அருமையான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். இந்த இறைவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால்தான் சிறப்பாக இருக்கும் என்பதை அறிந்த இயேசு அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். விரிவாக பார்ப்போம். காணாமல் போன மகன், இந்த ஓமையைத்தான் நாம் பார்க்க போகிறோம். காணாமல் போன மகன் இளைய மகன், மூத்த மகனும் தான் காணாமல் போனான். எப்படி என்று நான் சொல்லுகிறேன். நமக்கு சொல்லப்பட்டிருப்பது, இளைய மகன் சொத்தை பெற்றுக்கொண்டான், வீட்டை விட்டு சென்றான், விரயம் செய்தான், அடிமையாக வாழ்ந்தான். எந்த யூதனும் அடிமையாக வாழ விரும்புவதில்லை, ஆனால் அவன் வாழ்ந்தான். பன்றி நெற்றுகளை தின்று வந்தான். பன்றிகள் ஒரு தீண்டத்தகாத மிருகமாக இன்றும் கருதப்படுகிறது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அதையும் செய்தான். அதனால்தான் அவன் தெளிவாக, நான் கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று தெளிவாக சொன்னான். பின் தனக்குள் பேசிக்கொண்டான். எப்படி பேசுகிறான்? ஏன் நான் இப்படி வாடுகிறேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது, என்ன ஆயிற்று என்று தனக்குள் ஒரு போராட்டத்திற்குள் செல்லுகிறான். பின் முடிவு செய்கிறான். அதுதான் வசனம் 17. அறிவு தெளிந்தவராய், இந்த போராட்டத்திலே அவன் தெளிவு பெறுகிறான். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு, நான் எழுந்து என் தந்தையின் வீட்டிற்கு செல்லுவேன், ஏனென்றால் அங்கு கூலிக்காரர்கள் கூட வயிறு நிறைய சாப்பிடுகிறார்கள், நான் இங்கே பட்டினி கிடக்கிறேனே என்று தனக்குள் அவன் சொல்லி கொண்டான். இப்படிப்பட்ட போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் தொடர் போராட்டங்களாக நம்முடைய வாழ்க்கையில் அமைவது உண்டு. அவனிடத்திலே நடந்த போராட்டமும் இப்பொழுது மூத்த மகனிடம் நடந்த போராட்டத்தை ஒப்புமைப்படுத்தி பாருங்கள். இருவரும் ஒரு போராட்டத்திற்குள் சென்றார்கள். இவன் வெளியே போய் உள்ளே வந்த பிற்பாடு நடந்த போராட்டம், அவன் உள்ளே வந்த பிற்பாடு நடந்த போராட்டம். இதுதான் வித்தியாசம். ஆகவே இருவருக்கும் ஒரே விதமான போராட்டத்திற்குள் செல்லுகிறார்கள். எப்படி? உண்மைக்கும் பொய்மைக்கும் இருவருக்கும் நடந்தது போராட்டம். நீதிக்கும் அநீதிக்கும் போராட்டம் நடந்தது. ஒளிக்கும் இருளுக்கும் போராட்டம் நடந்தது. வாழ்விற்கும் சாவிற்கும் போராட்டம் நடந்தது. சிறியவனும் அந்த போராட்டத்தை தான் வெளியே செய்தான். மூத்த மகனுக்கும் அதேதான். ஆனால் அப்பாவிடம் சண்டை போடுகிறான். போராட்டம், மனப்போராட்டம். அன்பிற்கும் வெறுப்பிற்கும் நடந்த போராட்டம், நட்புக்கும் பகைமைக்கும் நடந்த போராட்டம். சுருங்க சொன்னால் தனி மனித ஒழுக்க போராட்டம் நடைபெற்றது. தனி மனித ஒழுக்க போராட்டம், எப்படி வாழ வேண்டும் என்பதிலே ஒரு பெரிய போராட்டம். ஆக அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு போராட்டம் நடந்தது. இப்பொழுது இளைய மகனுக்கு வருவோம். இந்த போராட்டம் ஒரு தொடர் போராட்டமாக இளைய மகனிடம் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக இருவருக்கும் இருந்தது. ஆனால் அழகாக லூக்கா இந்த இளைய மகனுக்கு என்ன நடந்தது என்பதைத்தான் சொல்லுகிறார். இறுதியிலே இந்த தனி மனித ஒழுக்க போராட்டத்தில் ஏராளமானவர்கள் சிக்கிக்கொள்கிறோம். நீங்களும் நானும் கூட ஒரு சில நேரங்களிலே தவறு செய்வதற்கான வழிவகைகள் நிறைய இருக்கின்றன. லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை உள்ள ஒரு சிறிய பகுதியில் மத்தேயு சொல்லுகின்ற ஒரு பெரும் பகுதியை அடக்கி சொல்லுகிறார். என்ன அது? ஏரோதியாளின் சூழ்ச்சியால் திருமுழுக்கு யோவானை கொன்றான் ஏரோது அரசன். எவ்வளவு சிக்கல்கள் பண்ணி அவனை சிக்க வைத்தாள் என்பதை பார்க்கிறோம். தோற்று போகிறான். வாக்கு கொடுத்ததனால் திருமுழுக்கு யோவானின் தலையை கொய்து விடுகிறான். ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுக்கிறான். போராட்டம், வெற்றி பெற முடியவில்லை. ஒரு தொடர் போராட்டமாக இருந்தது. வீழ்ந்து போகிறோம். நம்மிடமும் சற்று யோசித்து பாருங்களேன். இதே போன்று போராட்டங்கள் நம் குடும்பங்களில் இல்லையா? அல்லது நம்முடைய தனி மனித ஒழுக்கத்தில் இல்லையா? நான் நல்லவனாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே சுற்றி சூழ்ந்து எத்தனை பேர் நம்மை கெடுக்க பார்க்கிறார்கள். ஆமாம், ஒரு பெரியவர், புத்தர், காந்தி, இயேசு சரக்கடிக்க மாட்டார். அடவாயா, நாளைக்கு இந்த கம்பெனி கிடைக்குமா, போடியா ஒரு பெக்கு,
சொல்லுகிறார்கள். ஏமாந்து போகிறோம். அது உண்மை நட்பா போலி நட்பா என்று புரியாமல் தடுமாறி போகிறோம். மனப்போராட்டம். தனி மனித ஒழுக்கத்தில் நான் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கையூட்டு பெறக்கூடாது என்று நினைக்கிறேன். ஜாதியத்தில் படி வாழக்கூடாது, அதன்படி என் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அப்பொழுதுதான் என்னை சுற்றி 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 இதில் அடிக்கிறார்கள். அதில் தான் என்னை போட்டு புரட்டி எடுக்கிறார்கள். தடுமாறி போகிறேன். தனி மனித ஒழுக்கத்திற்குள் என்னால் சிறந்து விளங்க முடியாத ஒரு தொடர் போராட்டத்திற்குள், அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், அல்லது துறவரமாக இருக்கட்டும், நம்மை புரட்டி போடுவதற்கான காரணிகள் ஏராளமாக இருக்கின்றன. யோசித்து பார்ப்போம். இந்த தனி மனித ஒழுக்கத்திற்குள் இருந்து என்னுடைய குடும்பத்தை என்னால் வளப்படுத்த முடியுமா? சாதாரணமாக சிம்பிளாக ஒரு பழமொழி சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிளியைப் போல ஒரு அழகான மனைவி இருந்தாலும் குரங்கைப் போல ஒரு வப்பாட்டி இருந்தால் அதுதான் சிறப்பு என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார். கள்ளக்காதல் தடையாக இருக்கின்ற குழந்தைகளை வெட்டி தள்ளுகின்ற சூழல். தனி மனித ஒழுக்கம் போராட்டம். அந்த போராட்டத்தில் இவனும் சிக்கிக் கொள்கிறான். இருவரும் சிக்கிக் கொண்டார்கள். ஆனால் இளைய மகனுடைய போராட்டம் தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் அதிகமாக பார்க்கின்ற ஒரு போராட்டம். ஆகவே அவன் தெளிவு பெற்றான். என்ன தெளிவு பெற்றான்? எப்படி தெளிவு பெற்றான்? வசனம் 18 நாம் இவ்வாறு படிக்கிறோம். நான் புறப்பட்டு எனது தந்தையிடம் போய், 17வது வசனத்தில் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தந்தையின் வீட்டிற்கு போய். சாப்பிட்றதுக்காகத்தான் போகணும்னு பார்க்குறான். உறவை பலப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஏதாவது கிடைச்சா போதும், இங்கிருந்து அல்லல் படுவதற்கு அங்கே இன்பமாக வாழலாம், அவர் என்னை மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, அவர் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது இவ்வளோ நுழைஞ்சிட்டா போதும் அப்படி என்பது அவனுடையது. அறிவு தெளிவு அதுங்க தான் கிடைத்தது. ஆனால் அதையும் சற்று யோசித்து பார்த்தவனுக்கு மனக்குமுறல், மனசாட்சி சொன்னது என்னவென்று, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய மகன் என்று எண்ணப்பட தகுதியற்றவன் என்று சொல்லுவேன் என்ற அந்த தெளிவோடு சென்றான். ஆக அவனை ஆட்டி படைத்தது இந்த தனி மனித ஒழுக்க போராட்டத்தில் இருந்து அவனை வெளிக்கொண்டு வந்தது. இங்குதான் உண்மையான ஒரு யூதனை இயேசு படம் பிடித்து காட்டுகிறார். அவன் நினைத்தான், இந்த என் தந்தை இப்படி இருப்பாரானால், என்னை ஏற்றுக்கொள்வாரானால், விண்ணகத் தந்தை நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்வார். ஆகவே இந்த தந்தை அந்த விண்ணகத் தந்தையை வாழ்வில் பிரதிபலிக்கிறார் என்ற ஒரு தன்னம்பிக்கையை பெறுகிறான். இந்த என்னுடைய தந்தை விண்ணகத்தில் இருக்கின்ற, நாங்கள் அறிந்திருக்கின்ற, மூதாதையர்கள் சொல்லி தந்த வழி வழியாக எங்களுக்கு சொன்ன அந்த தந்தையை இந்த தந்தை கண்டிப்பாக பிரதிபலிப்பார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, இதுதான் என்னுடைய எதிர்நோக்கு, இதை நம்பித்தான் நான் என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய தந்தையிடம் செல்லுகிறேன் என்று ஒவ்வொரு யூதனும் நினைத்து பார்த்திருக்கிறான். ஒவ்வொரு யூதனும் அந்த தந்தையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையின்படி அவன் வீட்டிற்கு செல்லுகிறான். 1-2 வாக்கியங்கள் அந்த தந்தையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த யூதர்களின் அனுபவங்களை சொல்லுகிறேன். அந்த தந்தை தான் நம்மையும் வழி நடத்துகிறார். அந்த தந்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மிடம் நற்கருணை வழியாக, விவிலியம் வழியாக பேசிக்கொண்டிருக்கின்ற தந்தை. இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் அந்த தந்தையை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வாழையடி வாழையாக இவனுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த விண்ணகத் தந்தை யார் என்பது இவனுக்கு தெரியும். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அருமையான வார்த்தைகள். நாம் குரல் எழுப்பும் பொழுதெல்லாம், எப்பொழுது குரல் எழுப்ப போறீங்க? துன்பப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது, அழுகின்ற பொழுது, தொடர் போராட்டங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற பொழுது, தனி மனித ஒழுக்கத்திற்கு எதிராக செல்ல வேண்டும் என்று அறைக்குவல்கள் விடப்படுகின்ற பொழுது நாம் கூவி அடைத்தால் அந்த இறைவன் நம் அருகிலேயே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கேள்வி கேட்கிறார். கடவுள், வேறு கடவுள் இருக்கிறாரா சொல்லுங்கள். அக்கறை உள்ள, ஆர்வம் உள்ள, உங்களை என்று வழி நடத்தக்கூடிய வேறு தெய்வம் உண்டா என்று கேட்கிறார். மீண்டும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பாடம் ஏசாயா புத்தகம் 46வது அதிகாரம் 3-4 வரை உள்ள வசனங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான், உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன்.
நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். ஸோ he is all in all. என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்திலும் அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார். அந்த தெய்வம் என்னோடு இருக்கிறார். அந்த தந்தை என்னை வழிநடத்துவதற்கு, சுமப்பதற்கு, விடுவிப்பதற்கு, வழிநடத்துவதற்கு என்று அந்த அருமையான தெய்வத்தை அவன் அறிந்திருந்தான். அதனால்தான் நான் வெளியே சென்றதனால் சொன்னான், கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவன் சொல்லுகிறான். தெரிந்து கொண்டான், இந்த அன்பிலிருந்து, இந்த ஆண்டவருடைய அருளிலிருந்து, ஆசிரியரிலிருந்து நான் வெளியே சென்று விட்டேன் என்பதை அந்த உளப் போராட்டம், தொடர் போராட்டம் அவனுக்கு சொல்லி தந்தது. மனம் மாறினான், விட்டு ஒழித்து வந்தான். மீண்டும் எசையா புத்தகம் 59:1 இவ்வாறு நாம் அழகாக படிக்கிறோம். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. இதனுடைய வேறொரு மொழிபெயர்ப்பு, மீட்க இயலாதவாறு ஆண்டவரது கை சூம்பி போய்விடவில்லை. ஒரு கை சின்னது, ஒரு கை சின்னது, அணைக்க முடியாது, கட்டி பிடிக்க முடியாது. என்னுடைய கை சூம்பி போய்விடவில்லை, அதைத்தான் இவர்கள் குறுகி போய்விட்டது என்றார்கள். இருந்தாலும் யாரை நாம் கட்டிப்பிடிப்போம்? சற்று யோசித்து பாருங்கள். தெருவிலே போகின்ற வருகின்றவர்கள் எல்லாம் நம்மால் கட்டிப்பிடிக்க முடியாது. என்னுடைய அன்னையை, என்னுடைய அன்பு அப்பாவை, என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, அல்லது முதல் வட்டம், அத்தை பிள்ளை மாமா பிள்ளை என்ற இந்த முதல் வட்டத்திற்குள் இருப்பவர்களைத்தான் நம்மால் கட்டிப்பிடிக்க முடியும். அந்த அளவிற்கு இரத்த உறவை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். உங்களை கட்டி பிடித்து, உங்களுக்கு கட்டி பிடிக்க இயலாதவாறு என் கைகள் சூம்பி போய்விடவில்லை. இரத்த உறவிலே நம்மை சேர்ப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உறவிலே இந்த தந்தை இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான இந்த தந்தையை மையப்படுத்தித்தான் ஆண்டவர் இந்த உவமையை கட்டமைக்கிறார். இந்த அன்பிலிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது போராட்டத்திற்குள், தனி மனித ஒழுக்க போராட்டத்திற்குள், சமயத்தில் அந்த இளைய மகன் பெற்றிருந்த, மூத்த மகன் பெற்றிருந்தது சமுதாயம் பெற்றிருந்த ஒழுக்கக்கேடு. அவன் அதற்கு சாட்சியாக இருக்கிறான், யூதர்களுக்கு சாட்சியாக இருக்கிறான், பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் அவன் பிரதிபலிப்பாக இருக்கிறான். ஆகவே இந்த தனி மனித ஒழுக்கமாக இருக்கட்டும், சமுதாய ஒழுக்கக்கேடாக இருக்கட்டும், இதை களைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம். சற்று குடும்பத்தை யோசித்து பாருங்கள். எவ்வளவுக்கு நாம் எப்படியெல்லாம் வாழுகிறோம், எப்படியெல்லாம் இந்த ஒழுக்கத்திலிருந்து விடுபட்டு வேறுபட்டு பார்க்கிறோம் என்று பார்ப்போம். இயேசு கூறுகிறார், அவன் தெளிவு பெற்றான் என்று. தனி மனித ஒழுக்க போராட்டத்தில் வெற்றி பெற்றான் என்று சொல்லுகிறார். இந்த சமுதாய போராட்டத்தை வெற்றி பெறுவதற்காக தந்தை அவனை அழைத்து மூத்த மகனிடம் பேசி அவனையும் வெற்றி பெறுவதற்கான உதவிகளை செய்கிறார். அதுதான் அருமையான தந்தை. ஆகவே இந்த சமுதாயம் சிறப்பாக அமைய வேண்டும். அது தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது சமுதாயமாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும், இந்த குடும்பமாக இருக்கட்டும், துறவரம், இல்லறம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் போராட்டங்களுக்கு மத்தியில் உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை தெளிவாக ஆண்டவர் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த பாடத்தை தான் சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இதைத்தான் பவுலடியார் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று இந்த யூபிலி ஆண்டிலே நாம் பயணம் செய்யும் திருச்சபையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது. அந்த ஆண்டவரை நம்பி பயணப்படுவோம், அந்த ஆண்டவரை நம்பி நாம் செல்லுவோம், அந்த ஆண்டவரை நோக்கி நாம் போவோம். நிச்சயமாக பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வெற்றி வாகை சூட முடியும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். இதை செய்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடமும் போராட்டம் இருந்தது. கெத்செமனே தோட்டத்திலே அவர் இருந்த பொழுது அவர் இவ்வாறு ஜெபிக்கிறார். மார்க் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் இவ்வாறு படிக்கிறோம். அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். தனி மனித போராட்டம். இறைவனா மனிதர்களா, இறைவனா உலகமா? செய்தார், வாழ்ந்தார். அதே போன்று அவரை கைது செய்த பொழுது ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. பேதுரு வாளை எடுத்து ஒருவர் காதை வெட்டி விட்டார். அப்பொழுதும் கூட அவர் அந்த காதை தொட்டு குணப்படுத்திய பிற்பாடு, முன் வாளை உரையில் போடு, எனக்கென்று நான் கேட்டிருந்தால் என்னுடைய தந்தை வானக படைகளை அனுப்பியிருப்பார், ஆனால் நான் அப்படி வாழக்கூடாது, வன்முறை பெரிதல்ல என்பதை சுட்டிக்காட்டி, தன்னிடம் பலம் இருந்தும் அதை விரும்பாதவராக சுட்டிக்காட்டி, தனி மனித ஒழுக்கத்தை சுட்டிக்காட்டியவர் இயேசு கிறிஸ்து. இந்த வன்முறை நம்முடைய குடும்பங்களில் இல்லையா? இந்த வன்முறை நாம் இருக்கின்ற தலங்களிலே இல்லையா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆகவே நம்மால் இப்படி வாழ முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். மீண்டும் மன்னிக்கின்ற அந்த தலத்தை பாருங்கள்.
2 பேரை சிலுவையிலிருந்து மன்னித்தார். ஒன்று, தனக்கு எதிராக செயல்பட்ட அனைவரையும் இவர்கள் இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று ஒரு அருமையான எதிர்நோக்கை அவர்களுக்கு தந்தார். நீங்களும் இந்த விண்ணரசுக்குள் சேர முடியும் என்றார்கள். அவரோடு கூட இருந்த நல்ல கள்ளனையும் அப்பொழுதே மன்னித்தார். முடியும். தனி மனித போராட்டம். என்னையா நீ இழித்து பேசுகிறாய், உன் என்ன செய்கிறோம் பார் என்று ஒரு புதுமையை செய்து அவன் வாயை அடைத்திருக்கலாம். இல்லை. அதே போன்று இந்த இயேசுவினுடைய அப்பா அனுபவம் தான் அவரை உந்தி தள்ளியது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அனுபவம் தான் இந்த மகனையும் வாழையடி வாழையாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த மகன் இந்த அன்பைத்தான் புரிந்து கொண்டான். நாமும் உயிர்த்த ஆண்டவரின் அருள் ஆசிரியரை பெற்றிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவரினுடைய அருள் ஆற்றல் என்றும் நம்மோடு இருக்கிறது. ஆகவே எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றம் செய்து விடாது. துணிந்து செல்லுவோம். அந்த ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அந்த அப்பா அருள் நமக்கு வேண்டும் என்று வேண்டுவோம். அந்த அருள் கிடைத்தால் நம் குடும்பங்கள் அன்னை கன்னிமரியால் எவ்வளவு துணிவோடும் நிறைவோடும் வாழ்ந்தாலோ அதே போன்று வாழ வைக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த அன்பை பற்றி புனித பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தையோடு முடிக்கிறேன். இதிலே இந்த போராட்டம் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதல்ல. இருவரும் வெற்றி பெற்றார்கள். இருவரையும் வெற்றி பெற வைத்தது அந்த தந்தை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் அந்த தந்தையிடம் செல்ல நாம் வரம் வேண்டுவோம். புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17-19 வசனங்களிலே உள்ளவற்றை படிக்கிறேன். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழுமையையும் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த செய்தியைத்தான் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் இந்த ஓமை வழியாக நமக்கு சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு ரம்மியமான ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு நமக்கு மகிழ்வையும் மனநிறைவையும் தரக்கூடிய வாழ்வாக இருக்கட்டும். ஊம் டு டூம் ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். சாவை காட்டி பயமுறுத்துவது என்னுடைய பாணி அல்ல. சாவை காட்டி பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மறைவுரை உங்களுக்கு ஆற்றவில்லை. வாழ்வு எவ்வளவு உன்னதமானது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த தொடர் போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு ஆண்டவரிடம் தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் இல்லத்தில் சென்று நான் அந்த தந்தையிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஒப்புரவு அருட்சாதனங்கள் அனைத்தும் இதில் வெற்றி பெற நமக்கு உதவி புரிகின்றன. ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ வாழ்ந்து காட்டி அன்னை வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான
ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். என் ஆன்மாவே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய நன்மைகள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற திருப்பாடல் வரிகளோடு நாமும் இணைந்து தன்னம்பிக்கையோடு சேர்ந்து ஜெபிப்போம். மாபெரும் செயல்களை புரிபவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் நம்பிக்கையில் தளர்ச்சியடையாமல் தம் பணி வாழ்வில் மேலும் உறுதி பெற்று மக்களையும் அதே நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருள்வரங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசரான எம் இறைவா, எம் நாட்டினை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் முன்னேற்ற வாழ்விற்காக பாடுபடவும் நேர்மையோடும் உண்மையோடும் செயல்பட தேவையான அருள்வரங்களை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் இந்த தவ காலத்தில் எங்களை பற்றி கொண்டிருக்கும் பாவங்களை அடையாளம் கண்டு மனமாற்றத்தோடு தந்தை இல்லம் திரும்பிய ஊதாரி மைந்தன் போன்று இரக்கத்தின் கடவுளாகிய உம்மிடம் திரும்பி வந்து மாற்றம் நிறைந்த வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, அன்னையின் திருப்பாதத்தில் சரணடைந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவு செய்து தந்துள்ள வேண்டுமென்றும், மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கின்ற எம் மாணவ செல்வங்கள் தங்கள் தேர்வுகளை நன்றாக எழுதி தேர்வில் வெற்றி பெற உம் இரக்கத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அல்லது நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். வரன் வேண்டி காத்து கிடக்கின்ற இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுவோம். தீராத வியாதிகளினால் உடல்நலம் குறைந்திருக்கக்கூடிய அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் ஓடிவிடலாமா பிரிந்து விடலாமா என்று தப்பு கணக்கு போடுகின்றவர்களையும் குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மனப்போராட்டங்களில் உறுதி வேண்டும், தளர்ச்சி இல்லாமல் தன்னம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி அணுகிச் செல்ல வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எங்களின் வலதுகரத்தை பிடித்து எல்லா சூழல்களிலும் வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Amen.
போராட்டங்களில் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்றுமுள்ள எங்கள் அருமையான தந்தையே, என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதர்களோடும் இந்த சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுப்போரோடும் இந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே கூடி ஜெபிப்பவர் அனைவரோடும் ஒன்றிணைந்து நாங்களும் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர் தெள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்று மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது என்ற அருமையான சிந்தனையோடு ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து சிறப்பாக தனி மனித ஒழுக்கக்கேட்டிலிருந்து அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அருளையும் ஆசிரையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் விழுந்ததோடு நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் எம்மை ஆதரித்து வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெறச் செய்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அணியின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக
பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.